ஓகே, ரைட், குட், நைஸ், ஹரிபோல். ஓகே, நெக்ஸ்ட் மாதாஜி நீங்கள் அந்த எந்த சாப்டர் எந்த ஸ்லோகா அது வந்து இது பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொன்ன ஸ்லோகாஸ் எல்லாமே இப்போ வீட்டில் போய் பார்த்து நாளைக்கு என்னென்ன இது எந்த சாப்டர் எந்த ஸ்லோகா அப்படின்னு சொல்லி நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டா நமக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே. புரியுதுங்களா? ஓகே ஓகே, ரைட். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஸ்லோகா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ இங்கே 13 பேர் இருக்கீங்க, 13 சென்டர் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் 13 பேர் இங்கே இருக்கீங்க, 13 இந்தியா. இப்போ நம்ம ஒசூரில் வந்து 65 இது இருக்குது. என்ன சொல்கிறது, ஐ மீன் கவுன்சிலர்ஸ், 65 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. நம்ம 25% கவர் பண்ணிடலாம் மூக்காண்டப்பள்ளியில். ஆளுக்கு ஒரு ஏரியா போனால் ஹைதராபாத்தில் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ 65 ரத யாத்திரை பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் வேர் மாதாஜிஸ். தே வேர் ஹேண்ட்லிங் ஆல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அரசியல்வாதிகளை வந்து அவங்ககிட்ட போய் பேசிட்டு ரத யாத்திரை பண்ணியிருக்காங்க. 5-6 ரத யாத்திரை மாதாஜி செப்பரேட்டாக பண்ணியிருக்காங்க. தே தெம்செல்ஃப் வேர் லீடிங் செப்பரேட்லி. மாதாஜிஸ் தான் இப்போ எல்லாம் மாதாஜிஸ் தான் ஃபுல். பகவான் அவருக்கு தான் கரெக்டாக அருள் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய மெர்சி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம 13 இதுக்கு போக வேண்டாம், 13 இடத்துக்கு போக வேண்டாம். மூக்கண்டுப்பள்ளியை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணாவே போதும். இந்த இடத்த வந்து நம்ம நல்ல கிருஷ்ணா கான்சியஸை எல்லாருக்கும் கொடுத்தாவே போதும். அதனால் இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி we are going to celebrate ஜென்மாஷ்டமி இயர். நம்ம வேறு இடத்துல போய் ஜென்மாஷ்டமி பண்ணுறது போதெல்லாம் நம்ம இங்கே கொடுக்கணும். எத்தனை வருஷமாக நம்ம வெளியே போய் அவங்க பண்ணுறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு இது வேண்டவா? நம்மளுக்கே ஒரு அவமானமாக இருக்குது. இத்தனை வருஷமாக இருந்து ஒரு ஜென்மாஷ்டமி கூட நம்மளால் பண்ண முடியல இல்லையா மாதாஜி? நீங்கள் எதை பண்ணியிருக்கீங்களா? நம்ம எதை பண்ணியிருக்கோமா? இங்கே பண்ணல. அதனால் உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும். நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தா எல்லா ஃபங்க்ஷன் இங்கே செய்யலாம். நம்ம அங்கே போய் இறங்கி பஸ்ஸில் இறங்கி காருக்கு பணம் கொடுத்து அந்த பணத்தை நம்ம இங்கே கொடுத்தா நம்ம இங்கே ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணலாம். எல்லாருமே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இந்த கிருஷ்ணா கான்சியஸ் கொடுக்கலாம் இல்லையா? கரெக்டாக இல்லையா? இப்போ வேணுகோபால சபையில் ஜென்மாஷ்டமி பண்ணுறாங்களா, எல்லாருமே வந்துடுவாங்க. இப்போ சனிக்கிழமை எத்தனை பேர் வராங்க? அந்த மாதிரி எல்லாருமே வருவாங்க. இந்த மாதிரி ஒரு க்ரௌட் வருதுன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் வேணுகோபால சுவாமி அமைச்சிருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி சோல் ஹஸ் பீன் சென்ட் பை கிருஷ்ணா ஹிம்செல்ஃப். இட்ஸ் நாட் அவர் எண்டவர்ஸ். எங்களோட இது கிடையாது, அது எங்களோட திறமையோ எங்களோட டேலண்ட்டே கிடையாது. நான் நிறைய தடவை ஜெகதலட்சுமி மாதாஜிக்கு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் ப்ரெஷர் கொடுத்து ஜெகதலட்சுமி மாதாஜிக்கு அவருக்கு பண்ணணுன்னு இருக்குது. ஆனால் ஏதோ அவங்களுக்கு சில ப்ராப்ளம். உடனே ஒரு போய் பூஜாரி கேட்டார், பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் பண்ணுங்க ப்ரோ பார்த்துக்கலான்ட்டாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னாடி வச்சா அது தானாக அவர் அனுப்புவார், பகவான் அனுப்புவார். உங்களெல்லாம் நானாக வந்து கூப்பிடல, பகவான் தான் அனுப்பிச்சிருக்காரு. உங்களுக்கு அந்த டிசைர் இருந்தது, இன்டர்னலி அந்த டிசைர் இருந்தது. உங்களுக்கு அந்த டிசைர் இருந்ததுனால பகவான் அனுப்பி விட்றாரு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த அவகாசம் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எங்கேயும் எல்லா இடத்துக்கும் போய் சாதுக்கள் போக மாட்டாங்க, பக்தர்கள் போக மாட்டாங்க. எங்கே அந்த பக்தர்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், நான் பக்தி சேவை பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல குரு வேணும், ஒரு ஆன்மீகமான போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஐ வாண்டட்னு சொல்லும்போது என்ன செய்கிறாரு, அவருக்கு அந்த ஆசை வந்து உண்மையாக அவங்களுக்கு வந்து அதில் ஏதாவது டூப்ளிசிட்டி இருக்கான்றதை பார்க்குறாங்க. ஏதாவது இவர் சும்மா வேணுன்ட்டு பார்க்குறாரா, மேல் பார்வையாக வந்து கேட்குறாங்களான்றது கேட்பாங்க. பகவான் உண்மையாக இருந்தால் பகவானை அமுச்சு விட்ருவார். எல்லாரும் ஒரு இடத்துல சேர்க்க வச்சுருவாங்க. இப்போ அகமதாபாத் ஃப்ளைட் என்னாச்சு, 22 பேர் ஒரே இடத்துல சேர்க்குனாங்க. ஒரே இடத்துல எல்லாரையும் பிளாஸ்ட் பண்ணி விட்டாங்க. கர்மா அது வந்து கலெக்டிவ் கர்மா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த கர்மா பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் மிஸ் ஆகிட்டாங்க தெரியுமா? நிறைய பேர் மிஸ் ஆகிட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து ஃப்ளைட் மிஸ் ஆகிடுச்சு. ஷி வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். அதில் ஒரு பகவத்கீதை புக் வந்து ஃபயரே ஆகலை, பிளாஸ்டே ஆகலை, தனியாக அப்படியே இருந்தது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்களாக இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா, பிகாஸ் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம் ஃபார் கிருஷ்ணா. கிருஷ்ணருக்காக நீங்கள் வந்து உங்கள் டைமை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுருக்கீங்க. யூ ஆர் டேக்கன் அப் யுவர் டைம். உங்கள் மெட்டீரியல் டிசைர்ஸ், உங்கள் மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் ஊட்டி இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. அதனால தான் பகவான் வந்து பாரு, அவருக்கு அது சந்தோஷமாகுது. பார்த்தியா, அவங்களோட சொந்த வேலைகள்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து என்னை பற்றி போய் கேட்குறாங்க, என்னை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து சாட்டர்டே வந்து ஆளாளுக்கு 3 ஸ்லோகா. ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ஸ்லோகா 3 ஸ்லோகா நீங்கள் படிச்சுட்டு பார்க்காம எனக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் குரு அஷ்டகம் எனக்கு பார்க்காம சொல்லணும். சம்சாராதாவா, குரு அஷ்டகம்னா சம்சாராதாவா, குரு அஷ்டகம்னா சம்சாராதாவா. ஓகே, குரு அஷ்டகம் யார் பாடிருக்கிறது அது கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். గురు అష్టకం అంటే ఏమి? మొదటి గురు అష్టకము అనే ఒక భజన, అది ఒక కీర్తన ఎవరు పాడిండేది? విశ్వనాథ చక్రవర్తి ఠాకూర్ చెప్పి మన గురు పరంపర వచ్చిండే వాళ్ళు.
మీరు బుక్ ఎత్తి చూస్తే అన్నీ తెలుస్తుంది, అన్నీ దాంట్లో రాసింటారు. మనం ఏం చేస్తాము, శనివారం సాయంకాలం వరకు ఈ బుక్ని ఎవరు ముట్టాలే, అట్లే ఉంటుంది దేవస్థానంలో. దేవుడు తీసుకుంటే ఉంటారు పాపం. మనం ఎవరు ముట్టలేదు బుక్ని, మన పనులు మనం చూసుకొని ఉంటాం, మన భగవద్గీత మనం చేసుకొని ఉంటాము. సో శనివారం వస్తే మాత్రం దాన్ని ముడతాం, దానికి మనకేమీ తెలుసలే. మీరు ఏం హ్యాబిట్ కల్టివేట్ చేసుకోవాలంటే ప్రతిరోజు యు ఆర్ ஸ்பேரிங் சம் டைம் ஃபார் கிருஷ்ணா. பகவானுக்காக ஒரு சில நேரம் நான் உங்களுக்காக நான் சேவை பண்ணுறேன். ஜபம் பண்ணுறது, இல்லைனா கீர்த்தன் பண்ணுறது, இல்லைனா பகவத்கீதை ஸ்லோகா படிக்கிறது, ஒரு 1/2 an hour. அதனால தான் ஸ்மால் புக்ஸ் உங்களை படிக்க சொல்கிறேன், நிறைய ஸ்மால் புக்ஸ் படிக்க சொல்கிறேன். ஸ்மால் புக்ஸ் படித்தா உங்களுக்கு பகவத்கீதை நல்லா புரியும். பிரபுபாதில் சம்பூர்ணமான இது கொடுத்துருக்காங்க, விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் எல்லாருமே படிக்கணும். சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், உபதேஷாமிருதா, பக்தி ரசாமிருத சிந்து, ஈசோபனிஷத்து ரொம்ப ரொம்ப வைட்டல் புக்ஸ் இது. இப்போ டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே என்ன பார்ப்பாங்க, போனவுடனே என்ன பார்ப்பாங்க, உடனே நம்ம வைட்டல்ஸ் பார்ப்பாங்க. இல்லை, உடனே போனோடனே நம்ம ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, அப்புறம் வெயிட் எவ்வளோ இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குது பாடுவோம். அந்த மாதிரி இது வைட்டல்ஸ். இது சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், ஈசோபனிஷத்து. அதனால தான் நான் பக்தி உபதேஷாமிரத்தை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். உபதேஷாமிரத்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு. அதே மாதிரி சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷனில் பிரபுபாதர் தன்னோட முழு நாலேஜ் அங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், பகவத்கீதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் நல்லா படிக்கணும். நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, யாராவது சொன்னால் நம்ம உட்கார வச்சு நம்ம இந்த எல்கேஜி பசங்களை என்ன பண்ணுவாங்க, ஸ்லேட்டும் இது கொடுத்து ஏ அப்படின்னா தான் நம்ம படிப்போம், இல்லை நம்ம படிக்க மாட்டோம். நம்மளா படிக்கிறோமோ அதை தான் பார்க்குறாரு கிருஷ்ணர். நம்ம வாலண்டரியாக என்ன சர்வீஸ் நம்ம எடுத்துக்கிறோம், வாலண்டரியாக நம்ம என்ன சேவை செய்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுன்றது தான் கிருஷ்ணர் பார்ப்பார். மற்றவங்க சொல்கிறது பிகினிங்கில் தான் நம்ம சொல்ல முடியும், எல்லாமே நம்ம சொல்ல முடியாது. பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாமே நம்ம என்ன செய்யணும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மேலே டிபெண்ட் ஆகுது, நம்ம டிசைர் மேலே டிபெண்ட் ஆகுது. இல்லை பிரபு எப்பவும் வேலை இருக்கும் பிரபுன்னா வேலை இருந்துட்டு தான் இருக்கும். வேலை இல்லாத நாள் என்றைக்குமே இல்லை, எல்லாருக்குமே வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ரிமைனிங் டைம் நான் பண்ண சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃபேமிலி இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டு ரிமைனிங் டைமில் நம்ம கிருஷ்ணருக்காக நீங்கள் ஒதுக்குங்க. நான் அதனால தான் இன்றைக்கி எந்த ஸ்லோகாவும் எடுக்கலை. இந்த ஸ்லோகா பெரிய ஸ்லோகாவாக இருக்குது. இந்த ஸ்லோகா ரெடி பண்ணால் தான் மற்ற ஸ்லோகாவுக்கு நீங்களாம் வருவீங்க. அதனால தான் உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலான்ட்டு தான் நீங்களாம் பண்ணது. இன்னும் அடுத்த வாரத்தில் நீங்கள் கீர்த்தன் மாதாஜி ஜஸ்ட் ரைட் டவுன் வாட் எவர் ஐ சே. ஒரு புக் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. போய் ஒரு நோட் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிரபுபாத் பிரணதி எல்லாருமே கேட்டுக்கோங்க. புக்கு பென்னு இனிமேல் கொண்டு வாங்க தயவுசெய்து. உங்களால் முடிஞ்சால் புக்கு பெண்ணாக பாருங்கள். மாதாஜி பாருங்கள், நியூ டிவோட்டி, ஷீ இஸ் மெயின்டைனிங் புக் அண்ட் பென்னு புக்கு. எனக்கே இதாக இருக்குது. ஒரு 2-3 மாதம் கூட ஆச்சு. ஷீ இஸ் மெயின்டைனிங் டைரி, வெரி நைஸ், ஸோ மச் சின்சியர் ஷீ இஸ். அந்த சின்சியாரிட்டி நம்ம காமிக்கணும். அதனால தான் பகவத்கீதை புக்காக இல்லாமல் நம்ம வெளியே போகக்கூடாது. கிளாஸுக்கு வராமல் எங்கேயாவது போட்டோம் பகவத்கீதை புக்கு நம்ம கையில் இருக்கணும், கீர்த்தன் புக்கு நம்ம கையில் இருக்கணும், ஜபமால நம்மளுக்கு இருக்கணும். நம்ம பக்தி சேவைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஈவன் ஹெல்த் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஆரோக்கியமே மகாபாகியம். நம்மளுக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்தால் பகவானுக்கு எப்போ வேணாலும் நம்ம சேவை செய்யலாம். அப்படின்னு சொல்லி ஆரோக்கியத்தை பார்த்துட்டு ஜிம்முக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அதை பார்த்துட்டு இருந்தால் ஆகாது. எவ்வளோக்கு அளவுக்கு வேணுமோ அந்த ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். மினிமம் நம்ம தியானம் பண்ணுறது, நீங்கள் சாண்டிங் பண்ணாலே அதில் தியானம் வந்துடுது. அஷ்டாங்க யோகா கம்ப்ளீட்டாக அதில் இருக்குது. நீங்கள் பண்ணி பாருங்கள், எல்லா டிசீஸும் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. எந்த டிசீஸும் இருக்காது. சாண்டிங் பண்ணி பாருங்கள். ஒரு 6 மாதம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். 6 மாதம் நீங்கள் கண்டினியூஸாக 16 ரவுண்டு பண்ணி பாருங்கள். காலையில் ஏதாவது நோய் எனக்கு கேளுங்க. ஆனால் 6 மாதத்தில் ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட அந்த கண்டினியூட்டி போயிடும், அனாரோக்கியமாக வந்துடும். ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. இப்போ டாக்டருக்கு நம்ம நோய் வந்தால் எவ்வளோ சீரியஸாக நம்ம போகிறோம். அவர் சொல்கிறதெல்லாம் சரி டாக்டர் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் சொல்கிறோமோ இல்லையோ. ஆனால் அந்த டிசீஸ் க்யூர் ஆன பிறகு என்ன பண்ணுவோம், தூக்கி போடுற அந்த பக்கம் நம்ம வேலை நம்ம பார்க்கலாம், இது வந்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு இல்லை. அது இருக்கக்கூடாது. அந்த கண்டினியூட்டி இருந்தால் பக்தி சேவையில் உண்மையாக நம்மளுக்கு எந்த நோயும் வராது. நம்ம நோய் எது தெரியுமா, அவர் மைண்ட் இஸ் அவர் எனிமி, அவர் மைண்ட் இஸ் அவர் டிசீஸ். நம்ம மனசே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இது சரியான ஔஷதம். சர்வ ரோகத்துக்கும் ஔஷதம் நம்ம மைண்டு தான். பிரபுபாத் பிரணதி. நெக்ஸ்ட் பஞ்சதத்துவ மந்திரம். நெக்ஸ்ட் மகாமந்திரம்.
நெக்ஸ்ட் வைஷ்ணவ பிரணாம். வைஷ்ணவ பிரணாம் யாருக்கு தெரியும்? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் பிரபு. குட், வெரி குட், நைஸ், குட் குட். வைஷ்ணவ பிரணாம். இந்த வைஷ்ணவ பிரணாம் வந்து நம்ம பக்தர்கள் எல்லாமே மீட் ஆகுனா என்ன பண்ணோம், உடனே நம்ம வந்து வி ஹேவ் டு நீல் டவுன், முட்டி போட்டு அந்த இது சொல்லணும். ஆனால் மாதாஜிஸ் வந்து ஃபுல் பிரணாம் பண்ணக்கூடாது, நீல் டவுன் பண்ணி பகவானுக்கு முன்னாடியும் அவ்வளோதான், ஃபுல் நீல் டவுன் பண்ணக்கூடாது. ஐ மீன் ஃபுல் அஷ்டாங்க தண்ட நமஸ்காரம் பண்ணக்கூடாது, நீல் டவுன் பண்ணி பண்ணணும். இந்த இதெல்லாம் ஏன்னா இந்த சிம்பிள் இதெல்லாம் நிறைய இருக்க கற்றுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பகவான் இங்கே நம்ம வந்துட்டா கோயிலுக்கு, உங்களுக்கு கும்பிட்டு கேட்குறேன், பகவானுக்கிட்டேயே நம்ம நின்றுட்டே இருந்தால் இங்கே இந்த டைம் எல்லாம் போயிடும். உங்கள் எல்லாரையும் உங்களை கும்பிட்டு கேட்குறேன், அப்படி நீங்கள் பகவானுக்கிட்ட நிறைய உங்களுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்ப நிறைய இருந்தால் அங்கேயே உக்காந்துருங்க. ஆனால் 6 மணிக்கு வந்து உக்காந்துருங்க, 7 மணிக்கு மேலே தயவு செய்து உட்காராதீங்க. அப்படி இன்னும் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படியே பொங்கி வருதுன்னா 7:30 8:30 மணிக்கு மேலே உட்காந்துருங்க. இன்னும் முன்னாடி நாள் வந்துடுங்க, காலையில் வந்துடுங்க. காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தம். உங்களை விடவே எனக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட் வேணுகோபாலன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி பக்தியை தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னால் முடியல, என்னால் அந்த மாதிரி தர்சனம் பார்க்கவே என்னால் முடியல. ரொம்ப வருஷமாக நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆனால் அந்த தர்சனே எனக்கு பிடிக்கல. உங்களை மாதிரி தர்சனம் பண்ணவே முடியல. அங்கேயே போயிட்டு இப்படி நின்றுட்டே இருந்தால் வாட் வி ஆர் டூயிங் இயர், வாட் பிஸ்னஸ் வி ஆர் டூயிங் இயர். இங்கே என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? அடிச்சுட்டு ஷேர் எந்த கம்பெனியில் எந்த ஷேர் ரேட் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னு நம்ம கேட்டுட்ருக்கோம். வி ஆர் டூயிங் இஸ் பிஸ்னஸ் ஒன்லி. திஸ் ஆல்சோ சேவா, திஸ் ஹையஸ்ட் சேவா. வி ஆர் க்ளோரிஃபைங் கிருஷ்ணா. பகவானை புகழ்ந்து பாடிட்டு இருக்கிறோம். அவர் சொன்ன ஸ்லோகாஸை நம்ம வந்து ரிசைட் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் கிவிங் ஹார்ட் அண்ட் ஹார்ட் டு கிருஷ்ணா, இல்லையா? அதனால் அங்கேயே பார்த்துருந்தா வேணுங்கப்பா சார், நம்ம பார்த்துருந்தா நம்ம பக்தி வராது. நம்ம புரிஞ்சுக்கணும். வி ஹேவ் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் இஸ் ஸ்டாண்ட், வாட்ஸ் இஸ் பொசிஷன், அவரோட நிலை என்ன, எப்படி அவரை புரிஞ்சுக்கிறது, அவர் ஏன் இங்கே நின்றுருக்காரு, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அறியும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் இங்கே அவர் வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். இத்தனை வருஷமாக நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க, தப்பாக நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். வேணுகோபால சாமி நம்ம மூக்கண்டப்பள்ளிக்கு எதுக்காக இங்கே வந்திருக்காரு? ஒருத்தராக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நியூ டிவோட்டி சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் மாதாஜி. என்ன பள்ளி? குட்.